அரசு, அதோட எந்திரமான அதிகாரிங்க, அப்புறம் தனியார் கம்பெனி இதெல்லாம் சேர்ந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும், நாட்டோட பொருளாதாரம் உயரும்னு நாம நினைக்கிறோம். ஆனா பெரும்பாலும் அப்படி நடக்கிறதில்ல. சமீபத்தில் கூட தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் மரணங்களை பார்த்தோம். ஆனா அதை விட கொடுமையான மரணங்களை ஒரு தனியார் கம்பெனி இந்திய மக்களுக்கு தந்துச்சு. உலகளாவிய அளவுல மக்கள் மீது நடத்தப்படுற வன்முறைகள் பத்தியும் படுகொலைகள் பத்தியும் கேட்டு அறிஞ்சி மனதளவுல ஆதங்கப்படுகிற வேளையில நம்ம நாடு தன்னோட சொந்த மக்களை எந்தவித அக்கறையும் இல்லாம படு நாசகரகமான விளைவுகள் வரலாம்னு தெரிஞ்சு அது நடக்க வழியமைச்சு கொடுத்த கேவலமான நிகழ்வுகளை ஒன்று போபால் விஷவாயு விபத்து. ஆனா இது விபத்து இல்லைன்னு ஆளுங்கட்சியும் யூனியன் கார்பைடுங்கிற நிறுவனமும் செஞ்ச மிக மோசமான அலட்சியத்தோட விளைவால விஷவாயு கசிவு ஆகி பாதிக்கப்பட்டவங்க சுமார் 5 லட்சம் பேர், இறந்தவங்க கிட்டத்தட்ட 23,000 பேர். அதோட பாதிப்புங்க அடுத்த தலைமுறையும் நிழலா பின்தொடர்ந்து வருது. நம்ம மனசை கலங்கடிக்க வைக்கிறது. அந்த மக்கள் நள்ளிரவு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க உயிர் உடலை விட்டு பிரிஞ்சது. சுவாசிக்கிற காத்து முழுசும் நஞ்சு. மூச்சடைச்ச மனுஷங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம செத்து மடிஞ்சாங்க. 20ஆம் நூற்றாண்டோட கொடுமையான விபத்தான போபால் விஷவாயு கசிவு உலகோட மோசமான பேரழிவு நிகழ்வுகள்ல இன்னைக்கு வரைக்கும் முதல் இடத்துல இருக்குது. வாங்க இந்த விபத்து அது சம்பந்தமான தகவல்களை அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. 1984 டிசம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பிரதேச மாநிலத்தோட தலைநகரான போபால் நகரத்தோட வீதிகள்ல இரவு நேர விளக்குகள் எரிய ஆரம்பிச்சது. மக்கள் அவங்களோட வீட்டு விளக்குகளை அணைச்சிட்டு தூங்க போனாங்க. 9 லட்சம் மக்கள் வசிக்கிற அந்த நகரம் முக்கியமான தொழில் நகரமும் கூட. அதுல முக்கியமான நிறுவனம் யூனியன் கார்பைடுங்கிற அமெரிக்க நிறுவனம். 2ஆம் உலக போர்ல அணுகுண்டு தயாரிச்ச இந்த கம்பெனி அமெரிக்காவோட செல்ல பிள்ளையா இருந்துச்சு. பல தொழில்கள் கிளைகளா படர விட்டு லாபங்கள் குறையாம அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்த யூனியன் கார்பைட் கம்பெனி உலக நாடுகளுக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை, விதைச்ச தானியங்களை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை கொள்ளையடிக்கிற பூச்சி வகைங்க. இத ஒழிக்கவும் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற மிகப்பெரிய நிறுவனம் UCL அப்படின்னு அழைக்கப்படுற யூனியன் கார்பைட் நிறுவனம். இந்தியாவில் இக்காலகட்டத்தில் டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தைன்கிற DDT பூச்சிக்கொல்லி மருந்தை விவசாயிங்க பயன்படுத்தி வந்தாங்க. இந்த மருந்தால நிலம், நீர், காற்றுன்னு எல்லாம் மாசுபட்டுச்சு. விளைச்சல் அதிகரிச்சாலும் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய விபரீதமான நோய்களுக்கு ஆளானாங்க. 40 நாடுகள்ல 130 நிறுவனங்கள் 1,20,000 ஊழியர்களோட தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படுற நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்போனிக், மீத்தேன், எத்திலீன், புரோப்பேன் மாதிரி வாயுக்களை உற்பத்தி செஞ்சு அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுலயும் கால் பதிச்சு எக்ஸ்பெரிமெண்டல் இன்செக்டிசைட் 77 சுருக்கமா செவின்கிற பிராண்ட் பெயர்ல பல கட்ட சோதனைகளுக்கு பின்னாடி 1957 உலகத்துக்கு அறிமுகமானதுதான் செபின்கிற பூச்சிக்கொல்லி மருந்து. வெள்ளை நிறத்துல உப்புக்கள் மாதிரி இருக்கிற பூச்சிகளை கருவறுக்கிற மருந்து செவின் விவசாயிகளுக்கு கடவுளின் அவதாரம் மாதிரி இருந்துச்சு. இதனால யூனியன் கார்பைட் காட்டுல பணமழை கொட்டிச்சு. மிகப்பெரிய சந்தைகளை தேடி தேடி விற்பனை செஞ்சாங்க. தயாரிப்பு செலவை குறைக்க மேல
மேல ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்களும் தங்களோட மூளையை பிசைஞ்சி மீத்தேன் ஐசோசைனேட் MCA அரக்கனை உருவாக்குனாங்க. புசிஜைங்கிற வாயு மோனோ மீத்தேல் அமைன்கிற வாயுவோட சேரும்போது மீத்தேல் ஐசோசைனேடுங்கிற புது கெமிக்கல் உருவாகும். அது கூட ஆல்பா நாப்தால்ங்கிற வாயு சேரும்போது செவின்கிற பூச்சிக்கொல்லி உருவாச்சு. இனி செவினை எளிதா எக்கச்சக்கமா உற்பத்தி செய்ய முடியும். ஆனா ரசாயன வல்லுநர்கள் குழு கடுமையா எச்சரிக்கை செஞ்சாங்க. மீத்தேல் ஐசோசைனேடுங்கிற இந்த பொருளை எலிங்க மேல சோதிச்சப்ப விளைவு பயங்கரமானதா இருந்துச்சு. அந்த எலிங்க கொடூரமான முறையில செத்து போச்சு. இந்த சோதனை செஞ்ச எந்த ஒரு விலங்கும் உயிர் தப்பல. சுவாசிக்க அடுத்த செகண்ட் மரணம் தான். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இருக்கிறதுலேயே மிக மிக ஆபத்தான அரக்கன் இது. சின்னஞ்சிறிய தவறு கூட கணிக்க முடியாத பெரிய அழிவை ஏற்படுத்துன்னு எச்சரிச்சாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனா யூனியன் கார்பைட் கம்பெனி அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. நம்ம கிட்ட இல்லாத பாதுகாப்பு முறையா என்ன, விதவிதமான தொழில்நுட்பமா இருந்தாலும் நம்ம கை மீறி எதுவும் நடக்காதுன்னு நம்புனாங்க. வேணும்னா எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு மண்டை ஓட்ட வரைஞ்சு வச்சா போதும்னு நினைச்சாங்க. குறைஞ்ச செலவுல அதிகமா உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டுற வழியை பாருங்கன்னு அதை கடந்து போனாங்க யூனியன் கார்பைட். மிகப்பெரிய சந்தையினால எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்தியா தானே. தொடர்ச்சியா அபாய ஒளியோட யூனியன் கார்பைட் கம்பெனி தொடங்கி வேக வேகமா 4 வருஷம் ஓடி போச்சு. போபால் நகர மக்கள் ராத்திரி உறக்கத்துக்கு இடையில அந்த நிறுவனம் அதோட வழக்கமான நைட் ஷிப்ட் வேலைய தொடங்கி இருந்துச்சு. நைட்டு 9:30 மணிக்கு செகண்ட் ஷிப்ட் அதிகாரிங்க உத்தரவுப்படி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. போபால் கூடத்துல 15,000 கேலன் கொள்ளளவு கொண்ட E610, E611, E619 3 களங்கள்ல 2ல தான் எப்போதும் மிக்னு சொல்லப்படுற மீத்தேல் ஐசோசைனேட்னு அழைக்கப்படுகிற நச்சு நீர்மம் வச்சிருக்கணும். ஒரு கலன் எப்போதும் காலியா இருக்கணும். ஆனா வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு 3 கலன்கள்லையும் மிக் நிரப்பப்பட்டிருந்தது. பணியாளர்கள் ஒருத்தர் E610ங்கிற மிக் கலனை இணைக்கும் வாழ்வை, அதாவது ஒரு வழி மட்டும் பாய்கிற கொலைய திறப்ப மூடி தண்ணீர் அனுப்புனாரு. பராமரிப்பு பணிக்காக குழாய கழுவ பயன்படுத்துகிற தண்ணீர் எதிர்பாராத விதமா 13,000 கேலன் மிக் நிரம்பி இருந்த E610 கலன்ல தெரிச்சு கொட்டுச்சு. இந்த சின்னஞ்சிறிய கவனக்குறைவு உலகத்தையே அச்சுறுத்தின பேரழிவா மாறத் தொடங்குச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து மிக்குங்கிற மீத்தேல் ஐசோசைனேட் ரசாயனம் ரொம்ப வீரியமானது. கொடிய நச்சுத்தன்மை உள்ள இது தண்ணீரோட கலந்தா அதிபயங்கர வெப்பத்தை உண்டாகும். மொத்தத்துல மிக் மரணம் மூட்டுகிற விஷ ரசாயனம். எப்போதாவது இப்படி வாழ்வுகள்ல கசிவு ஏற்படுறப்ப பாதுகாப்பு நடவடிக்கையா ஒரு வட்டத்தட்ட இடையில நொழிச்சு கலன் தனித்து விடுவாங்க. அங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு பணியாளர் கவனக்குறைவா அந்த தட்டை இடையில கொடுத்து கலனை தனிச்சு விடல. கண்காணிப்பு அதிகாரிகளோட கவனத்துக்கும் இது வரல. குழாய் கழுவுற நீர் திறந்து உள்ள போச்சு. கொஞ்ச நேரத்துல மிக் கலனோட அழுத்தம் 2 PSI தொட்டுச்சு. 11 மணிக்கு நைட் ஷிப்ட் குழு வந்தப்ப அழுத்தம் 10 PSI கலன்ல ஏறி இருந்துச்சு. அழுத்தமானியோட எச்சரிக்கைய கூட நைட் ஷிப்ட் அதிகாரிங்க கண்டுக்கல. இன்னும் சில நிமிஷத்துல உலக உழைக்க போடுகிற விபத்தை தடுத்து நிறுத்த கிடைச்ச கடைசி சந்தர்ப்பத்தையும் அந்த கணத்துல தவற விட்டாங்க இந்த அதிகாரி. 12:40 நள்ளிரவு அழுத்தம் 40 PSI அளவுக்கு உச்ச நிலை அடைஞ்சது. தாங்க முடியாத அழுத்தத்தால கலன் உப்பி உடைய ஆரம்பிச்சது. அதை பார்த்த அதிகாரி அதிர்ச்சி அடைஞ்சாரு. அப்ப சரியா ராத்திரி மணி 12:45 இருக்கும். கலன்ல வெப்பம் கூடி இருந்ததை பார்த்த அந்த அதிகாரி நடக்க இருக்கிற விபரீதத்தை ஓரளவு யூகிச்சாரு. வேகமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக மற்ற வேலையாட்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா எல்லாரும் கண்களை கசக்கினபடி எதையும் செய்ய முடியாதவங்களா இருந்தாங்க. அதுக்குள்ள நச்சுவாய் கட்டுப்படுத்த முடியாத நிலையில காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அங்கே இருந்த 120 அடி உயர புகை போக்கி மேல் மட்டத்துல வாயு பிதுங்கி வெளியேறிச்சு. யோசிக்க நேரமில்ல
இல்லாம அதிகாரிங்க தீயணைப்பு படைக்கு தகவல் தெரிவிச்சாங்க. காட்டு வெள்ளம் மாதிரி கட்டுப்படுத்த முடியாம கிளம்புன அது மேல தண்ணீர் பேச்சு அடிச்சோம் மீறிக்கிட்டு வானத்துல மிதந்தது மிக் வாயு. காத்தை விட கனமானதுங்கிறதால கொஞ்ச நேரத்துல தாழ்ந்த தரை மட்டத்துல பரவ ஆரம்பிச்சது. 1:30 மணிக்கு அபாய சங்கு ஒலிச்சது. கெட்டு போன முட்டைக்கோஸ் மாதிரியான வாசனை எங்கும் பரவிச்சு. சில நிமிஷங்கள்ல போபால் மரண நகரமாச்சு. ஆயிரக்கணக்கானவங்க தூக்கத்திலேயே சுவாசிக்க முடியாம உயிரை விட்டாங்க. முழிச்சிருந்த சிலரும் கண்ணெரிச்சல் நெஞ்செரிச்சல்னு உடல் உபாதைகளோட கொஞ்ச நேரத்துல தெருவிலேயே சுருண்டு விழுந்து இறந்தாங்க. மருத்துவமனை மோசம் நிரம்பிச்சு. இடமில்லாம நச்சு வாயுவால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெருவில வச்சு சிகிச்சை கொடுத்தாங்க மருத்துவர்கள். அடுத்த நாள் மருத்துவமனையில இருந்தவங்களை தவிர போபால் நகரமே காலியாச்சு. எல்லாரும் வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க. வழியெல்லாம் இறந்த சடலங்கள், எங்கு பார்த்தாலும் இறந்த மனுஷங்க விலங்குகள்னு கணங்கள் குவிஞ்சு கிடந்தது. பிரேத பரிசோதனையில உடலோட ஒவ்வொரு பாகமும் அழிஞ்சிருந்தது. கல்லீரல் இதயம் ரெண்டும் 3 மடங்கா வீங்கி இருந்துச்சு. மூளையை சுற்றி ஒரு வண்ணமயமான வள உருவாகி இருந்துச்சு. இறந்தவங்க உடல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வாசம் வீசுச்சு. எல்லாரோட மரணத்துக்கும் ஆணிவேர் விஷ வாயுதான் அப்படின்னு கணிக்க முடிஞ்சது. இந்தியா முழுசும் போபால் இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குதுன்னு மறுபடியும் வானொலியில மக்கள் கிட்ட குழுவிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மாடுகள் நாய்கள் இறந்து அங்கும் இங்கும் அகற்றப்படாம அழுகி நோய் தொற்று ஏற்படுற அபாயத்துல போபால் நகரமே இருந்துச்சு. அவங்களுக்கு நேர்ந்தது என்னன்னே தெரியாம ஆயிரக்கணக்கானவங்க செத்து மடிஞ்சு போனாங்க. உலகத்தோட மோசமான ரசாயன விபத்துன்னு வரலாற்றுல இடம் பிடிச்சது போபால் நகரம். போபால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஓடி போயிட்டு, ஆனா பாதிப்போட பின் விளைவுகளும் சோகமும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. விசாரணையில போபால் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய மக்களை கொண்டது 40 டன் மிக் நச்சுவாயுன்னு கணக்கிட்டு இருக்கிறாங்க. பாதிப்போட சோகம் தொடர்ந்துகிட்டு இருக்க காரணம் மண்ணுலையும் காத்துலையும் தேங்கின மீத்தேல் ஐசோசைனேடுங்கிற மிக் நச்சு வாயு. மிக் வாயு நாம சுவாசிக்கிற காத்தை விட கனமானதால அது மேல் நோக்கி போகாம முழுசும் தல பரப்ப நோக்கியே வலிஞ்சி தேங்கி இருந்ததாலேயே அது மனுஷங்களுக்கு பெரும் நாசத்தை விளைவிச்சிருந்தது. வாயு வெளியேறின 4 மணி நேரத்துல தன் கொடூரமான விஷயங்களை அரங்கேற்றி முடிச்சது மீத்தேல் ஐசோசைனேட் வாயு. தூக்கத்திலேயே இறந்தவங்க மட்டும் 4000 பேர். ஃபைப்ரோசிஸ், பிராங்கியல் ஆஸ்துமா, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ், எம்பசிமா, ரெக்கரண்ட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், பல்மனரி டியூபர்குலோசிஸ்னு இன்னும் பாதிப்பு நீண்டுகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறவங்க அப்புறம் நிரந்தர நோயாளிங்கன்னு 4 லட்சம் பேர் அப்படின்னு இந்த விபத்து பத்தின ஒரு அறிக்கை சொல்லுது. நாளாக தங்கள் பார்வையை இழந்தவங்க ஏராளம். வாயு தாக்கத்தினால அப்பகுதியில வாழ்ற கர்ப்பிணிகளுக்கு குழந்தை இறந்தே பிறந்துச்சு. பலருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு. அடுத்தடுத்த வருஷங்கள்ல பிறந்த குழந்தைங்க உடல் குறைபாட்டோடையே பிறந்துச்சு. உலகத்தோட மாசற்ற உணவான தாய்ப்பாலையும் மிக் வாயு விட்டு வைக்கல. ரசாயன கூடத்துக்கு அருகில வாழ்ந்த பெண்களோட தாய்ப்பால் பாதரசம், ஈயம், ஆர்கனோகுளோரின் நச்சு கலந்து இருந்ததுனால 2002 பிப்ரவரி கிரீன் பீஸ் அறிக்கை ஒண்ணு அதிர்ச்சி தகவலை ஒண்ணு சொன்னது. போபால் விபத்து சுற்றுச்சூழல் பேரழிவு மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தோட அவலட்சணத்தையும் உலகத்துக்கு சொல்லுச்சு. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் வழியா தேவையான மருத்துவமனைகள் இல்லாம, மருத்துவ கண்காணிப்பும் இல்லாம, பாதிக்கப்பட்டோர் நஷ்ட ஈடு பெற வழிகாட்டுதல் கூட இல்லாம, நிதி உதவி கிடைக்காம அலக்களிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டப்படியா வாங்கி
வாங்கி தர வேண்டிய நீதியை கூட சரியா கிடைக்க விடாம அரசு அலட்சியம் காட்டினாங்க. இந்தியா நெருக்கடி காலத்துல தத்தளிச்ச ஒரு நாள்ல தான் யூனியன் கார்பைட் நிறுவனத்தோட, அதாவது அக்டோபர் 31, 1975 அப்ப அந்த நிறுவனத்துக்கு அரசு அனுமதி கொடுத்தாங்க. அரசியல் தலையீடு அப்புறம் அரசு இயந்திரம் ஸ்தம்பிச்ச ஒரு நாள்ல விதிகளை மீறி வழங்கப்பட்ட அனுமதி லட்சக்கணக்கான உயிர்களோட விளையாடிச்சு. போபால் நச்சுவாயு கசிவு பெரிய மனித தவறுகளாலையும் முக்கிய பாதுகாப்பு இயந்திரங்கள் இயங்காம அப்புறம் பராமரிப்பு இல்லாம முடங்கியதாலையும் உருவாச்சுன்னு பின்னாடி விசாரணையில தெரிய வந்துச்சு. செய்யற வேலை பத்தின அறிவில்லாத பணியால் ஒருத்தனோட அஜாக்கிரதை, வேலை செய்யாம முடங்கி கிடந்த இயந்திரங்கள், பணிகளை முறைப்படுத்த வேண்டிய கண்காணிப்பாளரோட அசட்டை, ஆபத்து கால தீவிர அபாய சங்கு, அதோட ஒளி எப்பவும் ஒளிச்ச மாதிரி திரும்ப திரும்ப ஒளிச்சதோட அலட்சியம், படிப்பறிவு இல்லாத வேலையாட்கள் போதிய பாதுகாப்பு அம்சங்களை தெரிஞ்சிக்காம இருந்தது மாதிரியான காரணங்களால போபால் விபத்து உருவாச்சு. போபால் விபத்துனால ஏற்பட்ட பாதிப்புகளோட முழு பொறுப்பையும் யூனியன் கார்பைட் நிறுவனம் ஏத்துக்குச்சு. எல்லாவித பாதிப்புகளுக்காக சுமார் 5 லட்சம் பேர் நஷ்ட ஈடு வாங்க தகுதி உள்ளவங்கன்னு கணக்கிட்டாங்க. 1989 பிப்ரவரி 24ஆம் தேதி யூனியன் கார்பைட் நிறுவனம் $470 மில்லியன் இந்திய அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. இதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி வாரன் ஆண்டர்சன் வசதியா தன்னோட நாட்டுக்கு தப்பி போக அப்ப இருந்த மத்திய அரசு உதவி செஞ்சது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. உயர் நீதிமன்ற உத்தரவு படி போபால் மக்களை நிரந்தரமா பராமரிச்சு சிகிச்சை அளிக்க யூனியன் கார்பைட் நிறுவனம் 1991 அக்டோபர்ல $17 மில்லியன் செலவுல ஒரு மருத்துவமனையை போபால்ல கட்ட ஒத்துக்கிட்டாங்க. வழக்கு விசாரணை ரொம்ப காலமா நடந்துச்சு. இது தொடர்பா 1996 நீதிபதி அகமதி வழங்கின தீர்ப்பு மூலமா போபால் விஷவாயு வழக்கு கொலை பாதக செயலுக்கான தண்டனையில இருந்து சாதாரண கவனக்குறைவால ஏற்படுற பிரிவின் கீழ் மாற்றப்பட்டுச்சு. அதாவது 304B இருந்து 304A பிரிவுக்கு மாத்தினாங்க. இது நீதி பரிபாலன முறை மேல இருந்த நம்பிக்கைய மக்களுக்கு குறைப்பதாயிருச்சு. வழக்கு விசாரணைக்காக 2002 ஆகஸ்ட் மாசம் போபால் நீதிமன்றம் யூனியன் கார்பைட் நிறுவனத்தோட முன்னாள் உரிமையாளரான வாரன் ஆண்டர்சனை குற்ற விசாரணைக்கு ஆஜராக வாரண்ட் பிறப்பிச்சது. நீதிமன்றம் ஆண்டர்சனை தேடப்படுற குற்றவாளி அறிவிச்சது. தகவல் அறிஞ்ச வாரன் ஆண்டர்சன் அவரோட அமெரிக்க வீட்டில இருந்து தலைமறைவானாரு. இப்ப வரைக்கும் வாரன் ஆண்டர்சனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்த மத்திய அரசு முன்வரல. இடையில ஆண்டர்சன் இருக்கிற இடத்தை உள்துறை மோப்பம் பிடிச்ச பின்னாடியும் அதை கிடப்புல போட்டாங்க. இந்தியாவையே உழுக்கின இந்த கோர படுகொலை குறித்த நிர்வாக புறக்கணிப்பு அறிவிச்சு மௌனமா இருந்துட்டாங்க. நிவாரண உதவிகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையா கிடைக்கல. ஆனா கொடுமை என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த விபத்தோட தாக்கம் அந்த மண்ணிலேயே எதிரொலிச்சபடியே இருக்குது. இந்நிலையில மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தின யூனியன் கார்பைட் நிறுவனத்தோட முன்னாள் சேர்மன் ஆண்டர்சன் வழக்கு விசாரணை நிலுவையில இருந்த நிலையிலே தேடப்படும் குற்றவாளியா தன்னோட நாட்டிலேயே மரணமும் அடைஞ்சார். மக்கள் மீதான இந்திய அரசுகளோட அலட்சியம், வளைவு நிலுவைகளோட உறுதி இல்லாத இந்திய சட்ட நெறிமுறை, ஆளும் வர்க்கம் முதலாளி வர்க்கத்தோட கை கோர்த்துக்கிட்டு மோலி ஜனநாயகம்னு 3 சாட்சியா இந்திய வரைபடத்துல இரத்தக்கரையோட போபால் நகரத்தை நம் கண் முன்னாடி காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கு. போபால் விஷவாயு நிகழ்வு போபால் மக்கள்ல 4ல் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கர்ப்பிணி பெண்கள் பலருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு. சிறுவர்கள் எல்லாம் வயதான மாதிரி தோற்றத்துல காட்சி அளிச்சார். ஆள்பவர்களோட அலட்சியத்தால அப்பாவி மக்கள் மீது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ரசாயன தாக்குதல் இது. யாருக்கிட்ட நீதி கேட்பது?